கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோட்டார் சவேரியார் பேராலயத்தில் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்தில் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் சிறப்பு திருப்பலி, நற்கருணை ஆராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. 9ஆம் நாள் திருவிழாவில் திருத்தேர் பவனி மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த திருத்தேர் பவனி அதிகாலை வரை நடைபெற்றது. மீண்டும் காலையிலும் திருத்தேர் பவனி நடைபெற்றது. திருவிழாவின் 10ஆம் நாள் திருவிழாவில் காலை 6 மணிக்கு பெருவிழா திருப்பலி, 8 மணிக்கு மலையாள திருப்பலி, 11 மணிக்கு தேர் பவனி, மாலை 7 மணிக்கு தேரில் ஆடம்பர கூட்டு திருப்பலி ஆகியவை நடைபெற்றது. காவல் தூதர், புனித செபஸ்தியார், புனித சவேரியார் மற்றும் மாதா ஆகிய 4 தேர்கள் மேலதாளங்கள் முழங்க பவனியாக வந்தன. பக்தர்கள் தேர்களில் உப்பு, நல்ல மிளகு ஆகியவற்றை வைத்து வணங்கினர். நள்ளிரவில் சவேரியார் தேவாலயத்திலிருந்து புறப்பட்ட தேர்பவனியானது கோட்டார், கம்பளம் உள்ளிட்ட வீதிகள் வழியாக தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கும்பிடு நமஸ்காரம் செய்து திருத்தேரின் பின்னால் உருண்டு கொடுத்து கும்பிடு நமஸ்காரம் செய்து வழிபட்டனர். கோட்டார் சவேரியார் கோவில் திருவிழாவிற்காக போக்குவரத்துகளில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டது. மேலும் இந்நிகழ்வுக்காக குமரி மாவட்டத்திற்கு டிசம்பர் 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.